எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சி மூலியே நான் உங்கள பார்க்குறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் சுகமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்த பைபிள்ல பார்க்க போறோம். அந்த நாட்ல மார்த்தாள், மரியாள் என்ற சகோதரி இருந்தாங்க. அவங்க மேல ஆண்டவர் ரொம்ப அன்பா இருந்தாரு. சரி, அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் ஏசப்பா கடந்து போனாங்க. போகும்பொழுது அங்கே ஒரு காரியம் நடந்தது. மரியாள் உடனே ஓடி போய் ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும், அவருக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு அதை இதையும் செய்யலாம். உடனே அதை செஞ்சுட்டு உடனே ஏசப்பா பார்த்து, ஆண்டவரே, நான் இங்கே தனியாக கஷ்டப்பட்டு இருக்கிறேன், மரியாதை நீங்கள் அனுப்புங்க, அவருக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்டு சொல்கிறா. உடனே ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, பார்த்தாலே நீ என்ன செய்கிற, அநேகத்தை குறித்து கவலைப்படுற, தேவையானது ஒன்றே ஒன்று தான். மரியாள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா. சரி, இப்போ பாருங்கள், ஏசப்பா வீட்டுக்கு போன உடனே மார்த்தாள் என்ன செஞ்சா, அவருக்கு ஏதாவது செய்யணும், அவருக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு ரிஸ்க் எடுத்தது அவள் தான். ஆனால் மரியாள் என்ன செஞ்சா, உடனே போய் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்துட்டா. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ ஏசப்பா என்ன செய்கிறாங்கன்னா, மார்த்தாளை தான் அப்ரிசியேட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன செய்கிறாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி மரியாள் அப்ரிசியேட் பண்ணுறாரு. எனக்கு அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்கள். நம்ம அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறோம். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறத கூட மறந்துடுறோம். அவர் சமூகத்தில் போய் உட்காரணும்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. மார்த்தாள் மாதிரி நம்ம அநேகத்தை குறித்து யோசிக்கக்கூடாது. மரியாள் மாதிரி ஆண்டவருடைய பாதத்தில் போய் அமர்ந்து அவரிடத்தில் தன் கவலையெல்லாம் சொல்லி அவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னு எதிர்பாருங்க. அப்பொழுது நிச்சயமாகவே மரியாதை போல் நீங்கள் ஆண்டவரோடு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு அது என்ன கவலைகளாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களால் சரி செய்யவே முடியாது. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தீங்கன்னா அதுவே சரியாது. எனக்கு அன்பானவர்களே, மரியாதை போல் நம்மளும் ஆண்டவரோடு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு பாதத்தில் அமருங்க, அவரிடத்துல வசனங்களை கேளுங்க, அவரிடத்துல ஆசீர்வாதங்களை கேளுங்க. அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுக்கோங்க. சரி, எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.